ஒரு குட்டி யானை ரொம்ப பசியோட இருக்கும் பொழுது அப்ப பக்கத்துல இருந்த வாழை மரத்துல ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் பழுத்து போயிருந்தது. அந்த குட்டி யானையும் பழுத்த அந்த ஒரு வாழைப்பழத்தை பறிச்சு சாப்பிடும் பொழுது அப்படிப்பட்ட ருசியான வாழைப்பழத்தை அந்த குட்டி யானை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இந்த விஷயத்த தன்னோட நண்பன் கிட்ட போய் சொல்லி, நாளைக்கு அந்த வாழைப்பழம் பழுத்து இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாள் அந்த குட்டி யானையும் தன்னுடைய நண்பனை கூட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து போகும் பொழுது பார்த்தா அந்த வாழைக்குலையில எந்த வாழைப்பழமும் பழுக்கவே இல்லை. இதனால ஏமாந்து போன அந்த குட்டி யானையும் அந்த நண்பன் யானை கிட்ட, சரி நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த குட்டி யானை தன்னுடைய நண்பன் யானையை கூட்டிக்கிட்டு அடுத்த நாளும் ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து போய் பார்க்கும் பொழுது அங்க திரும்பவும் எந்த வாழைப்பழமும் பழுக்கவே இல்லை. இதனால ரொம்ப ஏமாந்து போன அந்த குட்டி யானையும் ரொம்ப சோகமா கண் கலங்கிக்கிட்டே நடந்து போகும் பொழுது இத பார்த்த அதோட நண்பன் குட்டி யானையும், எதுக்காக நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? அந்த வாழைப்பழம் எப்ப வேணா பழுத்துட்டு போகுது. நீ எதுக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து வந்து இப்படி கடைசியில ஏமாந்து போய் கஷ்டப்பட்டு அந்த வலியை அனுபவிச்சுட்டு இருக்க? உன்னோட நண்பனா நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டா, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏமாற்றத்தோட வலியையும் நம்ம அனுபவிக்காம இருக்கலான்றத நீ என்னைக்கும் மறந்துடாத. நண்பா, என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புல வர சந்தோஷத்தை விட ஏமாற்றத்துல வர வலி ரொம்பவே கொடுமையானதுதான் நான் சொல்லுவேன். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.